முற்போக்கு நிலங்களில் வசித்து வரும் 86,000 பேருக்கு பட்டா வழங்க அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கியிருப்பதாக தெரிவித்திருக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், ஏழை எளிய மக்களின் 63 ஆண்டு கால பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டிருப்பதாக பெருமிதத்துடன் கூறியிருக்கிறார். எம்ஜிஆர், ஜெயலலிதா உருவப்படங்கள் இடம்பெறாததற்கு எதிர்ப்பு தெரிவித்தே எடப்பாடி பழனிசாமிக்கான பாராட்டு விழாவை புறக்கணித்ததாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்திருக்கிறார். பாராட்டு விழா கட்சி கூட்டம் சார்ந்தது இல்லை என்பதால் முன்னாள் முதலமைச்சர்களின் புகைப்படங்கள் இடம்பெறவில்லை என்று ஜெயக்குமார் மழுப்பலாக பதிலளித்துள்ளார். முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். விழுப்புரம், வேலூர், தென்காசி உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் கால் சென்டர் நடத்தி குறைந்த வட்டியில் கடன் தருவதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட 4 பேரை விழுப்புரம் போலீசார் கைது செய்தனர். கடனுக்கு காப்பீடு எடுக்க வேண்டும் என்று கூறி மோசடியை அரங்கேற்றியது எப்படி? இப்படியும் கூட கலை நயத்தை வெளிப்படுத்த முடியுமா என்று ஆச்சரியப்படும் அளவுக்கு ரோம் நகரை பலூன்கள் நிறைந்த குட்டி மாயாஜால உலகமாக்கி இருக்கிறது அங்கு திறக்கப்பட்டிருக்கும் பலூன் கண்காட்சி. தொடர்ந்து தமிழ்நாட்டின் முக்கிய நிகழ்வுகளை எக்ஸ்பிரஸ் செய்திகளாக பார்க்கலாம்.